டிவிகே அப்படின்ற கட்சி ஆட்சி அமைக்க போறாங்க. தாவேகா தலைவர் விஜய் அப்படின்ற ஒரு நபர் தமிழ்நாடு முதலமைச்சராக மாற போறாரு அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து தமிழ்நாடு அரசியல்ல இப்படியெல்லாம் நடக்குமான்னு எல்லாருமே அதிர்ச்சிக்கு ஆளானாங்க. உண்மையிலேயே டிவிகே இத்தனை தொகுதிகள் ஜெயிக்குமான்னு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாடு அரசியல்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நடந்துட்டே இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலாக காங்கிரஸும் திமுகவும் இணை பிரியாத நண்பர்களா அப்படி ஒட்டு உறவா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் ஆட்சி அமைக்க போறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே காங்கிரஸ் என்ன பண்ணிச்சுன்னா, முன்னாள் முதலமைச்சர் இன்றைய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு டாடா பை பை, நாங்க விஜய் கூட கூட்டணி அமைக்க போறோம்னு சொல்லி எங்களுடைய முழுமையான ஆதரவு விஜய்க்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆதரவு அறிவிச்சது மட்டும் இல்லாம 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, உள்ளாட்சி தேர்தலும், இது எல்லாத்துலயுமே நாங்க வலுவான கூட்டணியில தாவேகாவோட தொடருவோம் அப்படின்னு மிகப்பெரிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்னதான் நடந்தாலும் திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியேறாது அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா 2026 தேர்தல் கூட்டணியே விஜய் கூட தான் போறதா இருந்தது. ஆனா சில பல காரணங்கள்னால, சில பல அழுத்தங்கள் காரணமாக அந்த கூட்டணி உடைக்கப்பட்டது. அது அமைகிறதுக்கு முன்னாடி இப்ப இந்த கூட்டணி எப்படியாவது அமைக்கணும்னு பல காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு நடுவே மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டு இன்னைக்கு தாவேகாவுடன் கூட்டணிக்கு செல்கிறார்கள். பல பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. எப்போ வந்துச்சுன்னா, விஜய் அப்படின்ற நபர் தாவேகா தலைவர்ல இருந்து முதலமைச்சர்னு டிரான்ஸ்ஃபர் ஆனார் இல்லையா, அப்போவே அவங்க எல்லாத்துக்குமே பயங்கர ஒரு ஏத்துக்கவே முடியல. யாராலையுமே சந்தோஷமாவும் ஏத்துக்க முடியல, பொறாமை குணம் கொண்டவங்க கூட ஏத்துக்க முடியல. இது நடந்திருக்க கூடாது, இது சினிமா போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இன்று வரை கூட டிவி டிபேட்லாம் நம்மளால பார்க்க முடியுது. விஜய்க்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன தெரியுமா? 5 வருஷம் ஆட்சி நடத்திடுவாரா? என்னதான் இருந்தாலும் அவர் பெரும்பான்மை நிரூபிக்கல, 108 சீட்டு தான் வாங்கியிருக்காருன்னு. இவர் முதல் முறை தேர்தலில் 108 சீட்டு வாங்கியிருக்காரு. இது உங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா. ஆனா இது வரைக்கும் பாரம்பரியமா வந்த திமுக அதிமுக 2 கட்சியும் 75-60 சீட்டை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி இவங்க பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தெம்பு இல்லை. இப்ப உண்மையிலேயே விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது, அவருக்கு யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக கூட்டணின்றது ஒரு கான்கிரீட்டான கூட்டணி. மு.க.ஸ்டாலின் கடுமையான ஒரு அன்பை பகிர்ந்து வச்சிருக்காரு அவங்க மேல. அதனால அவங்க யாரும் அவரை விட்டு போக மாட்டாங்க. இணை பிரியாத ஒரு உறவுகள் அவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அரசியல்ல எது வேணாலும், எப்படி வேணாலும், எப்ப வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுக்கு பல சான்றுகள் இருக்கு. அப்படித்தான் இன்றைய தினம் விஜய் முதலமைச்சர் ஆக போறன்னு தெரிஞ்ச உடனே பல கட்சிகள் தாமா முன்பு வந்து நாங்க ஆதரவு கொடுக்க தயார்னு சொல்றாங்க. அதுல குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை விஜய் தரப்புல இருந்து அணுகுறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு. காங்கிரஸ்ல பலவிதமான நிபந்தனைகள் வைக்கல. அவங்க அதிகப்படியா என்ன கேட்பாங்க? எங்களுக்கு 2 மினிஸ்ட்ரி கொடுங்க, இல்ல 1 கொடுங்க அப்படி கேட்பாங்க. அதுக்கும் விஜய் தயாரா இருந்திருக்காரு. இப்ப திமுக விட்டு இவங்க வெளியேற மாட்டாங்க அப்படின்னு பல பேர் கற்பனை உலகத்துல இருந்தாங்க. ஆனா திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியேறினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, திமுக பண்ணதுல மிகப்பெரிய தவறு என்னன்னா, கூட்டணி கட்சிகளை நல்லா அன்பா பார்த்துக்கிட்டாங்க, அரவணைச்சு கொண்டு போனாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இது 2021 வரைக்கும் சரியா தான் இருந்தது. ஆனா 2024 இருந்து திமுக என்ன தவறு பண்ண ஆரம்பிச்சதுன்னா, தங்களுடைய கட்சியை வளர்க்கணும், மித்த கட்சியை அழிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு அவங்க போயிட்டாங்க. இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்குள்ள மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியை சின்ன பின்னம் ஆக்கி வச்சிருக்காங்க. அதை கஷ்டப்பட்டு திருமாவளவன் அவர்கள் ஒட்டு போட்டு வச்சிருக்காரு. அந்த மாதிரி அந்த கட்சியை உடைச்சு செதறதுக்கான வேலையை பார்த்தாங்க. ஒருவேளை திருமாவளவன் அன்னைக்கே விஜய் கூட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கே கட்சி 2ஆ பிளவுபட்டிருக்கும். அந்த மாதிரி திமுக ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி வச்சிருந்தாங்க. திமுகவின் ஸ்லீப்பர்ஸ் எல்லாவே இன்னைக்கு வரைக்கும் விசிகால ஆட்கள் இருக்காங்க. அதே போல காங்கிரஸ்லயுமே பல பேரு காங்கிரஸ்காரர்கள் அப்படின்னு சொல்வதை விட நாங்க திமுக காரங்க அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இந்த கூட்டணிக்கு போக விடாம தடுத்தாங்க. இது எல்லாத்தையும் தடுத்தாங்க. ஆனா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு எஸ்கேப் ஆவாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்கள் தீர்ப்பு இப்படி வந்த உடனே யாருமே எதிர்பார்க்கல, இவ்வளவு பெரிய ஸ்வீப் பண்ணுவார்னு யாரும் எதிர்பார்க்கல. எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை அடிக்கடி சொன்னோம், விஜய் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க, அது ரொம்ப தவறு, பேர் ஆபத்துன்னு நம்ம சொன்னோம். ஆனா இன்னைக்கு பெயரை கூட உச்சரிக்கல. முதலமைச்சர், இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகட்டும், இல்ல அவங்களுடைய துணை முதலமைச்சர் ஆகட்டும், இல்ல மற்ற கட்சிகளாகட்டும், இல்ல எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், இவங்க யாருமே விஜய்ன்ற பெயரை கூட உச்சரிக்கல. அந்த அளவுக்கு அவரை கில்லிங் இன் சைலன்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய அவருக்கு நம்பிக்கை இருந்தாலும், மிகப்பெரிய அன்பு இருந்தாலும், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் வெறும் கூட்டம் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. அப்ப இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாரு, ஆட்சி அவர்கிட்ட தான் போக போகுது, கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லாரும் அவருக்கு ஆதரவு கொடுப்போம்னு எல்லா கட்சிகளும் முன் வருது. திரைக்கு முன்னாடி யார் என்ன பேசுறாங்க தெரியல, ஆனா திரை மரபுல நிறைய பேர் தாவேகாவை அப்ரோச் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அதிமுக கடுமையான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு, எப்படியாவது நம்ம தாவேகாவோட கூட்டணிக்கு போகணும்,
இருக்கக்கூடிய அமைச்சரவையில் நம்ம இடம் பெறணும், இதுதான் நம்ம கட்சிக்கு நல்லது, இந்த முறை நம்ம வாய்ப்பை தவற விட்டோம் அப்படின்னா அதிமுக அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வருவதே மிக கடினம் அப்படின்னு அவர் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா இன்றைய முதலமைச்சர் விஜய் அவருக்கு எல்லாமே தெரியும். யார் யார் எதுக்காக எதை பண்றாங்க, என்ன மாதிரியான மூக்கள் பண்றாங்க அப்படின்னு அது எல்லாத்தையும் தெரிஞ்சதுனால தான் ரொம்ப ஸ்மார்ட்டான பாலிடிக்ஸை பண்ணியிருக்காரு. திமுகன்ற ஒரு கட்சியை விட்டு காங்கிரஸ் வரவே வராதுன்னு நினைச்சாங்க, அந்த கட்சியை உடைச்சு வெளியில கொண்டு வந்திருக்காரு. பல பேர் விமர்சனம் பண்றாங்க, நீங்க காங்கிரஸோட எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க, காங்கிரஸோட கூட்டணி வச்சா அப்ப அவங்களோட கொள்கையெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா, இது சரியான முறையா, நம்மளோட இனத்தை கொன்றொழிச்ச காங்கிரஸ் அப்படிலாம் பேசுறாங்க. விஜய் காங்கிரஸை கூட்டணி அமைக்கிறது உங்களோட கொள்கைகள் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன், நீங்க பண்ண தவறுகள் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட் உண்மையிலே விஜய் தான் இப்ப பழைய அரசியலை கொண்டு வராரு. இதுக்கு முன்னாடி அரசியல் எப்படி இருந்ததுன்னா ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பாங்க, ஆனா கூட்டணி வச்சாலும் கொள்கையில மாறுபட்ட கருத்து இருக்காது. ஆனா இன்றைய தினம் எப்படி ஒரு நிலவரம் உண்டாயிடுச்சுன்னா, கூட்டணி தர்மத்துக்காக நாங்க இந்த விஷயத்துல குரல் கொடுக்கல, கூட்டணி தர்மத்துக்காக நாங்க விமர்சனம் பண்ணல அப்படின்னு. ஆனா இனிமேல் எப்படி இருக்கும்னா தமிழ்நாடு அரசியல் மிகவும் ஆக்கப்பூர்வமா இருக்கும். கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட தவறு செய்தால் விமர்சனம் பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல ஆளுங்கட்சிக்கும் நல்ல எதிர்கட்சிக்கும் அழகு. நாங்க கூட்டணியில இருக்கோன்றது காரணத்துக்காக ஜின்செக் போட்டோம் அப்படின்னா 2026 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எப்படிப்பட்ட முடிவுகள் வந்ததோ அப்படிப்பட்ட முடிவுகள் தான் எல்லா கட்சிக்கும் வரும்ன்றது மிகப்பெரிய பாடம். இப்ப திமுக நிர்கதியா நிக்குது. ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை திமுக தள்ளப்பட்டது அப்படின்னா, ஒரு மமதையில வாழ்ந்துட்டாங்க. அவங்க அதீத கனவுல அவங்க கூடவே இருந்த காங்கிரஸை தக்க வைக்க முடியல. இன்னைக்கு காங்கிரஸ் வெளியேறிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? கடுமையான அதிருப்தி எல்லாருக்குமே. இப்ப விடுதலை சிறுத்தைகளும் வெளியேறும், கம்யூனிஸ்ட் ஏதோ சொல்லியிருக்காங்க, சிபிஎம் சொல்லியிருக்காங்க நாங்க அவங்க கூட இருப்போம் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே கொஞ்ச நாளைக்கு அவங்க கூட டிராவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக இருந்தும் சரி அதிமுக இருந்தும் சரி விஜயை நோக்கி நகர்வார்கள் என்பதில் மிகப்பெரிய சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. ஏன்னா விஜய் இப்ப பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அடுத்த 5 வருஷத்துல அவர் எப்படி ஆட்சி பண்ண போறாரு. ஏன்னா அவர் போற இடமெல்லாம் சொன்னாரு, மக்களுக்கு பிடிச்ச ஆட்சி பண்ணுவேன். நேத்து கூட அவரோட சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் சந்திச்சிருக்காரு. சந்திச்சு பேசும்போது அவர் பதிவு செய்த முதல் வார்த்தை, எனக்கு காசு பணம் வேணும்ன்ற அவசியம் இல்லை, நான் மக்கள் கிட்ட சொன்னது அதுதான், திருட மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், ஊழல் லஞ்சம் பண்ண மாட்டேன்னு. இந்த நம்பிக்கையை வச்சுதான் மக்கள் நம்ம மேல அதீத நம்பிக்கை வச்சு வாக்கு செலுத்தியிருக்காங்க. நீங்க யாரும் அப்படி கனவுல இருந்தீங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரலாம், அமைச்சர் ஆயிரலாம், நம்ம பணம் சம்பாதிக்கலாம் நினைச்சீங்கன்னா தயவு செய்து நீங்க எல்லாரும் இப்பவே போயிடலான்ற அளவுக்கு விஜய் பேசியிருக்காரு. இதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு, நல்ல முதல்வருக்கு அழகு. இப்படி யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி இந்த அரசியல்லாம் எப்படின்னா, நீ சம்பாதிச்சுக்க உனக்கு 30%, கட்சிக்கு 20%, நீ சம்பாதிச்சுக்க உனக்கு 50, கட்சிக்கு 50, இப்படி ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. ஆனா இப்பதான் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ காங்கிரஸும் திமுகவும் உடஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் காங்கிரஸ் திமுக பக்கம் போகுமா போகாதுன்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்படும்ன்றதை தெரிஞ்சதுனால தான் 2029 நாடாளுமன்ற தேர்தலையுமே நாங்க விஜய் அவர்களோடு இணைந்து பயணிப்போம், தாவேகாவோட கூட்டணியில இருப்போம்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இது திமுகவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி. இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களை விட்டு போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. நான் அப்பதே சொன்னது போல மிகப்பெரிய மாயை தோற்றத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் நடத்தி காட்டியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய். இப்போ இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது தமிழ்நாட்டில் ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான ஆரோக்கியமான அரசியல் உருவாக்கும். இது கூட்டணி ஆட்சி கூட்டணி தத்துவம்ன்றது தர்மத்தின் அடிப்படையில் தானே. நீங்க ஒருத்தரோட தயவு உங்களுக்கு தேவை, ஒரு ஆதரவு தேவை, ஆனா அவருக்கு நான் அமைச்சரவையில் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எப்படிப்பட்ட சுயநலமான அரசியல் நீங்க பண்றீங்க? திமுக என்ன பண்ணுச்சு, காங்கிரஸ் நாங்க விட மாட்டோம், அந்த கட்சியை விட மாட்டோம், இந்த கட்சியை விட மாட்டோம், 25 கட்சியை பிடிச்சி வச்சுச்சு. ஆனா அமைச்சரவையில் இடம் பெறுவது முழுவதுமே திமுக தான். நீங்க பணம் வேணா வாங்கிக்கங்க, ஆனா அமைச்சரவையில் இடம் தர முடியாது. எப்படிப்பட்ட ஒரு மன்னராட்சி நடந்திருக்கு. அந்த மன்னராட்சிக்கு முடிவு கட்டி இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான அரசியலை விஜய் அவர்கள் முன்னெடுக்கிறாரு. கூட்டணி ஆட்சி தத்துவம் இதைத்தான் திருமாவளவன் கூட சொல்றாரு. மக்கள் எல்லாருமே கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுத்திருக்காங்க. இன்னைக்கு அவர் விஜய்க்காக ஆதரவா பேசுறாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் திருமாவளவன் வந்தாலும் விஜய் அவர்கள் வரவேற்பார். இந்த கூட்டணி ஆட்சி முறை அப்படின்றது தான் ஒரு நல்ல ஆட்சிக்கு வழிவகுக்கும். ஒரு தலைவன் இருக்கான், அந்த கட்சி சார்ந்த நபர்கள் இருக்காங்கன்னா அவர்கிட்ட அவர் ஒருவேளை சின்ன சின்ன பிள்ளைகள் பண்றாருன்னா சொல்லுவதற்கு மிகப்பெரிய தயக்கம் ஏற்படும். ஆனா பிற கட்சிகள் இருக்கும்போது, அவங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது உறுதியா சொல்ல முடியும், நீங்க இந்த மாதிரி இந்த விஷயங்கள்ல மாற்றணும், இதுதான் நம்ம சரி பண்ணணும், இந்த இடத்துல இந்த பிழை நடந்திருக்கு அப்படின்னு எல்லா கட்சிகளும் குரல் கொடுக்க முடியும். அதனாலதான் இந்த கூட்டணி ஆட்சி தத்துவம்ன்ற ஒன்னே கொண்டு வரப்பட்டது. இது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஒரே ஒருத்தர் தான் ஆட்சி பண்ணுவாரு, அவர் சொல்றதா சட்டம், அவர் செய்யறதா திட்டம் அப்படின்னு இருந்தாங்க. உண்மையிலேயே இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைஞ்சது மனசுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை நீ பொறுத்திருந்து பாரு, எங்க முதலமைச்சர் மீண்டும் வரப்போறாரு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தவங்க நேற்று தெரு தெருவா வண்டியில ஏறி நின்று கதறி கதறி அழுகுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு அழுக வருது. எப்படிப்பட்ட ஒரு மனநிலை பாருங்க. ஒருத்தர் ஜெயிச்சுட்டா அவ்வளவு கொண்டாடுறது, தோத்துட்டாங்க அப்படின்னா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு
பார்த்து பார்த்து கதறி அழுகிறீங்க. எதுக்கு கதறி அழுகிறீங்க? நீங்க பண்ண தவறுகளுக்கு மக்கள் ஒரு முடிவு கட்டியிருக்காங்க. அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு அடுத்து நம்ம அந்த தவறுகளை பண்ணாமல் இருப்பதற்கு என்னென்ன பண்ணணும், எங்க தவறுகளை நாங்க திருத்திக்கிறோம், அதை நீங்க சுட்டி காட்டினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லாம மீண்டும் மக்களை பார்த்து அழுதுகிட்டு இது மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு இப்படிலாம் கதையை விடாம டயலாக விடாம ஏத்துக்கங்க. உங்க முன்னாடி வந்து நேற்றைய நடிகர் இன்றைய முதலமைச்சரா மாறி இருக்காரு, அவரை ஏத்துக்கங்க. காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், பொறாம இருக்கலாம், வயது எரியதான் செய்யும், நம்மளால ஏத்துக்க முடியாதுதான் உங்களால. ஆனாலும் ஏத்துக்கங்க, அந்த வெற்றியை ஏத்துக்கங்க. முன்னாடி ஊடகத்தை வந்து நின்றுட்டு இது தற்காலிக வெற்றி, இது சாதாரண வெற்றி அப்படின்லாம் ஜெயிச்சிட்டாரு. அவர் தான் சிஎம். இனி அவர் சொல்றதுதான் இங்க தமிழ்நாட்டுல. அதனால நீங்க இப்போ வந்துட்டு இந்த வெற்றியால் நிரந்தரம் கிடையாது. நானும் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன் ஒருத்தரை, ஒரு 4 நாளா. நக்கீரன் கோபால்னு ஒருத்தர் இருப்பாரு. யாராவது நம்ம பார்வையாளர்கள் யாராவது நீங்க அவரை பார்த்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஒரு வீடியோ போட்டு இப்ப என்ன சொல்லுவாரு, என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஏண்டா டேய் விஜய் விஜய் அப்படின்னு கூப்பிட்டீங்கல்ல, அதே போல தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா இதே போல உரிமையில நீங்க பேசி பாருங்க. ஏன் நம்ம இதை சொல்றோம்னா, உங்களுக்கு விருப்பு இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், ஆனா அது காரணத்துக்காக ஒரு மனிதனை, ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு மனிதன், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான நடிகர், மக்களின் அன்பை பெற்றவர், அவரை வாடாப்படா நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் தான் சேர்த்து வச்சு மக்கள் சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க. அவதூறு அரசியல், ஆபாசமான அரசியல், இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. எனவே இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவு பெற்றது தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய துவக்கமாக அமையும். இதிலிருந்து தாவேகா தலைவர் விஜயும் இன்றைய முதலமைச்சர் விஜயும் நல்ல ஆட்சி கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.